ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோம் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் செயிலர் பீஸ் அந்த மாதிரி 2 கேமும் கலந்து கிங் லெகசின்னு தான் விளாட போகிறோம். நான் பிளாக்ஸ் ஃப்ரூட்டை விட இதில் கொஞ்சம் நான் பெரிய லெவல் தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பிபேம் போம். ஓகே, நான் வந்து இதை ஒரு 2 மாதம் ஆடல. ஓகே, ஸோ இது வந்து எப்படி வாங்குறேன்னா நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்ட் 3ல் சொல்கிறேன், சரி பார்ட் 2ல் சொல்கிறேன், சாரி கைஸ். ஸோ பார்ட் 2ல் சொல்கிறேன் அது எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு. இது வந்து 3rd சி இருங்க. ஓகே, நம்ம அங்கே போய் என்ன இருக்குது என்ன ஸ்பான் ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் எது ஸ்பான் ஆகுது எது ஸ்பான் ஆகுதுன்னு. ஏன்னா எனக்கு இப்போ வந்து 1 ஹவரில் வந்து இந்த ஆஃபர் ஃப்ரூட் நான் இந்த ஆஃபர் ஃப்ரூட்னு இருக்கிறத வந்து இது வந்து காசு கொடுக்கணுன்னா காசு இல்லை. நான் வந்து என்ன மணி என்ன நம்ம லெஜெண்டரி ஃப்ரூட்டெல்லாம் இதுக்கிட்ட தரணும். என்கிட்டே பாடுறா என்கிட்டனா லெஜெண்டரி ஃப்ரூட்டே கம்மியாக தான் இருக்குது. ஒன்று தான் இருக்குது லெஜெண்டரியிலே கைஸ். என்ன ரொம்ப போர் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் ஓகே, நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். இல்லை லெவலப் பண்ணலாமா சொல்லுங்கள். இல்லை பார்ட் 2ல் லெவலப் பண்ணி பார்ட் 3ல் இந்த ஓகே இந்த கேட்போம். இருங்க இந்த கேட்போம். சில் கைஸ் நம்ம போய்கிட்டே இருக்கோம் கைஸ். அது கடுப்பாகுது. ஸோ இது சேஃப் ஜோன்லாம். ஸோ எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். எவனுமே சேஃப் ஜோனில் இல்லை சரி ஓகே ஏதோ பண்ணுறேன். ஸோ பிவிபி ஆரம்பிச்சிடலாம் நம்மளே. இதில் கூட நான் செயிலர் பீஸ்லேயும் ரெயின்போ ஆரா தான் வச்சுருக்கேன், இதுலேயும் ரெயின்போ ஆரா தான் வச்சுருக்கேன். ஆனால் பிளாக் ஃப்ரூட்டில் ஆறாவே இன்னும் வாங்கலை. சும்மா தான் இதை கொண்டிருக்கேன். ஸோ ஐ கேன் ஈஸிலி கெட் ஹிம். பாரியா இப்போ பாரியா அடிக்கிற அடியில் பவுண்ட் ஏறிடுச்சு. நைஸ் பிவிபி பண்ணியே. ஓகே சூப்பர், தேங்க்யூ ஃபார் த பவுண்ட். சில் ஓகே, நம்ம வந்து ஆக்சஸரி என்ன போட்டிருக்கோம் கேட்காதீங்க. கேவலமான ஆக்சஸரி நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்கள மாதிரி ப்ரோலாம் நான் கிடையாது, கொஞ்சம் நூவு தான். நான் காசு அவ்வளோ வச்சுருக்கேன், 3 மில்லியன் தான் வச்சுருக்கேன். அப்புறம் நான் 25 மில்லியனுக்கு இதை வாங்கினேன். இது கொஸ்டனால் நிறைய முடிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்டாட்ஸை காமிக்கிறேன். இருங்க இதை பாருங்க. அது தமிழ் கேமிங். ஸோ லெவல் 4550 ஃப்ரூட் வந்து ட்ரீ ஃப்ரூட்டு, ரேஸ் வந்து சி பீஸ்ட்டு, ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து இவ்வளோ தான் அன்லாக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் இதெல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் இப்போ இதை தான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிச்சதெல்லாம் எதுவுமே எக்யூப் பண்ணல. ஸோ என்கிட்ட அவ்வளோ லக்கும் இருக்காது அந்த மாதிரி. ஸோ எல்லாம் இதையும் கிளியர் பண்ணல. ஆனால் சீக்கிங்க 1 வாட்டி கொண்டிருக்கேன், செப்டன்னு 5 வாட்டி கொண்டிருக்கேன், ஹைட்ரா நான் கொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ட்ரைடன்ட்டு அவனை 1 வாட்டி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ராகன் அவனை 1 வாட்டி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிராப்பை 2 வாட்டி கொண்டிருக்கேன். அதான் அவ்வளோதான் என்னோடய இது. ஸோ டைட்டில்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா டைட்டில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டைட்டில்ஸ் 22 அவுட் ஆஃப் 158 22 நான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து லாஸ்ட்டில் இருக்க டைட்டில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து பேசிவ் பார்க்கணும் தான் பார்த்துக்கோங்க.
தேவையில்லாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால் என் லக்கெல்லாம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ பாசிவ் நான் முன்னாடி இருக்க பாசிவ் எப்படியாவது எடுக்கணும் திருப்பி. ஸோ ரெட் ஐ ஹேஸ் அப்படியே ஓகே. அலை எதுக்கோ அலையை குடிக்கிறாங்க போவோம். எனக்கு வழியெல்லாம் தெரியாது சொல்லும். எதுக்குமே எனக்கு வழி தெரியாது. ஸோ எல்லாரையும் இது பண்ணி வச்சுக்கிறேன் நம்மளோட கடமை. ஓகே, நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். நம்மக்கிட்டே இருக்க இப்போ ட்ரேட் பண்ணணும். இருக்கேன் 10 காப்பர் கீயை வச்சு நான் என்ன தேவையாக பண்ணேன். ஸோ ஆக்சசரிஸ் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு தான் ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்களா, ஸ்வாட்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஸோ ஸ்டாட்ஸ் வேணால் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்ஸு ஹெல்த்தில் மேக்ஸு, ஃப்ரூட்லேயே மேக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வாடில் இன்னும் ஹாஃபில் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு இது காமிக்கிது, நீங்கள் பார்த்தா ஷாக்காயிருவீங்க. ஐயோ சில். ஓகே இருங்க, நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். ஸோ நான் கிங்கில் கேசிக்கு இந்த அவத்தார் தான் யூஸ் பண்ணேன். எப்படி நல்லா இருக்கா. இந்த அவத்தார் தான் கிங்கில் கேசிக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது பிடிக்கிறதுக்கு இந்த கை மட்டும் பாருங்களேன். மிச்சதெல்லாம் இந்த கை மட்டும் பாருங்கள். இந்த கை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ இது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சின்னதாக இருக்குது. மிச்சம் இதெல்லாம் சின்னதாகவே இருக்காது. இது மட்டும் சின்னதாக இருக்குது, அதனால ஈஸியாக பிவிபி பண்ணலாம். டக்குன்னு போட்டு அடிக்கிறேன் பாருங்கள். அடிக்கிற அடியில் எல்லாரும் கத்தடி அடிச்சு ஓடுவேன். அடி தெரிவிக்க விட்டா முன்னாலே மனசிலாம் இப்படி அடிப்பேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோவோ இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சீக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்னைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிங் லெகசியில். ஸோ இருங்க உங்களால் இந்த அவதாரை பார்க்க முடியாது. எம்பையர் அவதாரை எடுத்துக்கிறேன். நான் எம்பையர்னா நம்ம லெட்ஸ்கோ நீயா வாயே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் யூசர் நேம். நான் ஏன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டை கொடுக்குறேன். எந்த ஃப்ரூட் தான் இந்த பீட்டர் ஃப்ரூட்னா, இந்த ஃப்ரூட்டை கிவ்அவே மிச்சதெல்லாம் கிவ்அவே தரலான்றீங்க. ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் யூசர் நேம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் நான் இந்த கத்தியை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்கள் ATG and I am out. Peace there guys. Bye.